கதவை திறக்கவே மாட்டேன். நீ உள்ளாரியே இரு. பொம்மிதான் கொலசாமி, அவதான் எல்லாமே. நீ சொல்றது எல்லாமே பொய்யா? நான் பொம்மிக்காக செய்யறதுனால ஏத்துக்க முடியலையா? ஆமாயா, அப்படியே வச்சுக்கோ. நீ என்ன சொன்னாலும் என்னால கதவை திறக்கவே முடியாது. இங்க பாரு, இப்ப மட்டும் நீ கதவை திறக்கல, நான் கதவை உடைக்க வேண்டியதா இருக்கும். ராணி, நீ கதவை திறந்து விடுமா. நான் சித்தார்த் கிட்ட பேசிக்கிறேன். கதவை திறமா. இன்னும் ஓவரா போயிட்டு இருக்க. கத்தாதரா. இங்க பாரு, நீ சொல்றதுக்காக என்னால வீட்டுல இருக்க முடியாது. இன்னைக்கு நான் எப்படியாச்சும் பொம்மியோட நினைவிடத்தை கட்டி திறந்தே ஆகணும். நான் அங்க போயே ஆகணும். உன்னால ஆனதை பாத்துக்கோ. பாத்தீங்களா தாத்தா, இதுக்கோசரம் தான் நான் கதவை திறக்க மாட்டேன்னு சொன்னேன். இங்க பாரு, நீ என்ன தடுக்கிறது? நீ மட்டும் திறக்காட்டி நான் கதவை உடைச்சிட்டு வெளியே வந்திருப்பேன். நான் போயே ஆவண்டி. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. தாத்தா, அவன் போட்டும் தாத்தா. ஆனா அவன் திரும்பி வீட்டுக்குள்ளார வர சொல்ல நான் இருக்க மாட்டேன்னு சொல்றேன். என்னம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன தாத்தா இவ பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கா? ஆமாயா, நான் பைத்தியக்காரி தான். உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இந்த குடும்பத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தினம் தினம் நினைச்சுன்னு இருக்கிறேன் பாரு. நான் பைத்தியக்காரி தான். எனக்கு உன் மேல பைத்தியம், இந்த குடும்பத்து மேல பைத்தியம், இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற பைத்தியம். போதுமா? ஏன்பா சித்தார்த், ராணி இவ்வளவு தூரம் சொல்றன்னா அதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்பா. அவ யாருக்காக இப்படி சண்டை போடுறா? உன் ஒருத்தனுக்காக தானே, உன்னோட நல்லதுக்காக தானே அவ இப்படி பண்றா. அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இப்போ என்னயா, அக்கா நினைவெடுத்த கட்டுற இடத்துல இருக்கிற பாம்பை விரட்டி வேலையை ஆரம்பிக்கணும். அவள் தானே? அத்தை, நானே போய் சரி பண்றேன். தாத்தா பாத்தீங்களா, என்னைய போக வேண்டாம்னு சொல்றா. ஆனா வாயு உயிருமா இருக்கிற இவ போய் அந்த பாம்பை விரட்ட போறாளா? இதெல்லாம் நடக்கிற காரியமா தாத்தா? ஏயா, என்னால அந்த பாம்பு விரட்ட முடியாதா? ஒரு பாம்பு ஒரு இடத்துல இருந்து விரட்ட பாம்பு விரட்டின்னு ஒரு மூலிகை. அதாயா, கருட வேற கையில எத்துன்னு போனா எப்பேற்பட்ட பாம்பும் இருக்கிற இடம் தெரியாம ஓடுறோம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நான் பாத்துக்கிறேன். ஏய் ராணி, இங்க நான் வந்தது சித்தார்த்த இச்சாதாரி கிட்ட ஒப்படைக்கதான். ஆனா அதை தடுக்கிறதா நினைச்சு நீ இப்ப என்னால சாக போற. அப்புறம் என்ன சித்தார்த், உனக்கு இன்னைக்கு பொம்மியோட நினைவிடத்தை திறக்கணும். அதான் ராணி பாத்துக்கிறேன்னு சொல்றால, அவ போய் பாத்து பாப்பா. உன் உயிருக்கு ஆபத்துன்னு தானே உங்ககிட்ட இவ்வளவு தூரம் வாதாடுறா. பிளீஸ்பா, அவளுக்காக இல்லைனாலும் எங்களுக்காவது இந்த வீட்டு